வணக்க நண்பர்களே, நான் உங்கள் சேலம் கவிதாஸ். ரெண்டு பேரு பள்ளிக்கூடத்துலேருந்து கல்லூரி வரைக்கும் ஒன்னாவே படிச்சாங்க. கல்லூரி படிப்புக்கு மேல ஆளுக்கு ஒரு வழியில தனித்தனியா போயிட்டாங்க. ரொம்ப நாள் சந்திக்கவே இல்லை. இப்ப அவங்களுக்கு 60 வயசு ஆகுது. இப்ப ரெண்டு பேரும் மறுபடியும் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்ப ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டாரு, எப்படி இருக்கிறீங்கன்னு. அதுக்கு இவர் சொன்னாரு, எனக்கு 2 பையன், ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு 50 பவுன் நகை போட்டு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பசங்களுக்கும் 2 பேர்த்தையும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன். அவங்களும் குழந்தை குட்டிங்கன்னா நானும் பேரம்பேத்தியோட நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இவரை பார்த்து கேட்டாரு, எப்படி இருக்கிறீங்கன்னு. அதுக்கு இவரு சொல்றாரு, எனக்கு என்ன, நான் ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இவரு, என்ன ரொம்ப நிம்மதியா அப்படின்னா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இவரு சொல்றாரு, எனக்கு பொண்ணுலாம் இல்ல, 2 பையன்தான். ஒரு கோடி ரூபா இருந்துச்சு, 2 பேத்துக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துட்டு நான் ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இவரு கேட்கிறாரு, 1 கோடி ரூபாய் எப்படி கேஷாவே வச்சிருந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இவரு, கேஷாலாம் இல்லை, மொத்தமா கடனா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்ப இவர்கிட்ட இருந்த 1 கோடி ரூபாய் கடன் தான் 2 பசங்களுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கிறாரு. நண்பர்களே, சில பேர் சொல்ற செய்திய அந்த கடைசி வார்த்தை வரைக்கும் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அப்பதான் அதுக்கு உண்டான அர்த்தமே நமக்கு புரியும்.